இன்னைக்கு நம்ம ஸ்டைல என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். தேவையான பறக்கதை சுத்தமா குளிப்பாட்டி அதுக்குள்ள நம்ம கைய உள்ள விட்டு 2 ஆட்டு ஆட்டி குளிப்பாட்டினதுக்கு மேல கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர், அவன் பொருள் எடுத்து அவன் மேலேயே போட்டு அதுக்கு மேல லெமனு, அப்படியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, மாவெல்லாம் ஒன்னா மசிய வந்துருச்சு தேவையான ருசிய. சோறு கொஞ்ச நேரம் கொதிய அது தூக்கி வடிக்க நம்ம குச்சி மாமா பொடி பொடியாகவும் குண்டு மாமா பொடி பொடியாகவும் நறுக்கிட்டு வெங்காயம் அண்ணனை பொடி பொடியா நறுக்கி நம்ம கொடையாக்காரண்டா போட்டு கம்பிலாம் பொடி பொடியா கட் பண்ணி அடுத்து நம்ம மூத்த பாட்டி முட்டைகோசை சீவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல லைட் வைக்க, அடுப்பு மேல கடாய் வைக்க, கடாய்க்குள்ள எண்ணெய் ஊத்துற எண்ணெயில பறக்கறத பொரிச்சு அது 4ஆ பிரிச்சு அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல அவன் பொருளை போட்டு வெங்காயம் முட்டைகோசு அதை கொஞ்ச நேரம் கிண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு கொடையக்காவோட கம்பியெல்லாம் போட்டு குண்டு மாமா குச்சி மாமா போட்டு நல்லா கிளறி கழிச்சு இஞ்சி பூண்டு பறக்கறத போட்டு பெசரி இப்ப வடிச்சு சோறு எடுத்துட்டு அதுக்கு மேல கொஞ்சம் சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு அதெல்லாம் போட்ட அப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் தக்காளி சாஸ் ஊத்திட்டு அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வைக்கலாம் பாரு, ருசிக்கலாம் வாரு. இதுதான் சிக்கன் வறுவல் சோறு. வழக்கம் போல நம்ம விருந்தினர் பையனுக்கும் விருந்தினர் பொண்ணுக்கும் பறக்கிற வறுவல் சாப்பாடு சாப்பிட்டு பறந்து போயிட்டே இருந்தாங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு டயங்கிராம் சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிட்டு போங்க.